இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே எரிவாயு நிரப்பும் ஆலையில் இருந்து வணிக சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதால் 3 நாட்களாக லாரி ஓட்டுநர்கள் அங்கு காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, தற்போது அங்குள்ள சூழல் என்ன? லாரி ஓட்டுநர்கள் தரப்பிலிருந்து இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க? களச்சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டம் காரணமாக கச்சா எண்ணெய் வருவது, அதே போல எரிவாயு வருவது பெரும் சிக்கலாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்துல வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு குறித்த அச்சம் இன்று காலை முதலே தொடங்கிவிடுது. பல இடங்கள்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் எங்கிட்ட சிலிண்டர் இருக்கு, நாளைக்கு வணிக சிலிண்டர்கள் கிடைக்காது அப்படின்னு ஒரு பக்கம். சென்னையில, குறிப்பா சென்னை நகர்ல இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்குன்னா, சிலிண்டர்கள் கிடைக்கவே இல்லை. பல டீ கடைகள்லாம் நம்ம பேசும்போது எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல, கேட்டா கூட பிளாக்ல கொடுக்குறாங்க, 3000 4000 சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில முக்கியமான ஒரு விஷயம், இந்த எரிபொருள் நிரப்புறாங்க இல்லையா, எரிவாயு நிரப்புறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. அங்கு அந்த வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 14 கிலோ அந்த சிவப்பு நிற சிலிண்டர்கள் மட்டுமே நிரப்பப்படுகிறது. அதாவது ரீஃபில்லிங் அப்படின்றது செய்யப்படுகிறது. வணிக சிலிண்டர்கள் 19 மற்றும் அதற்கு மேற்பட்ட கிலோ எடையுள்ள சிலிண்டர்களுக்கு எரிவாயு நிரப்பப்படுவதில்லை. அங்கு அந்த எரிவாயு நிரப்பும் அந்த எண்ணெய் நிறுவனம் முன்பு நூற்றுக்கணக்கான லாரிகள் காத்திருக்கும் காட்சியையும் பார்க்க முடிந்தது. அதுல சில லாரி ஓட்டுநர்கள் வேதனையுடன் கூறிக்கொண்டது என்னென்றால், எங்களுக்கு இது குறித்த முன்னறிவிப்பு இல்லை, அதனால நாங்கள் இங்க வந்து மாட்டிக்கொண்டோம், எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை அப்படின்ற பேச்சுக்கள் கூட நம்மளால கேட்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தத்துல ஏற்கனவே மத்திய அரசு நாங்கள் தடையில்லா விநியோகத்திற்கு உறுதியளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்தியாவில 20 நாட்களுக்கு ஸ்டாக் இருக்கு, 20 நாளுக்கு தேவையான எரிவாயு ஸ்டாக் இருக்குன்னு சொன்னா கூட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் ரீஃபில்லிங் அப்படின்றதுல இப்ப பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கர்நாடகால இந்த ரீஃபில்லிங் வணிக சிலிண்டர்களுக்கான ரீஃபில்லிங் ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டிலும் அப்படி ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பொன்னேரி அத்திப்பட்டு அருகே இருக்கிற அந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு நிரப்பும் ஆலையில வணிக சிலிண்டருக்கு எரிபொருள்கள் நிரப்பப்படாமல் லாரிகள் வெளியிலேயே நிறுத்தப்படுகிறது அப்படின்றதுதான் காரணமா இருக்கு. இது அனைத்து பகுதிகளிலும் நிகழ்ந்தால் அடுத்த 2 நாட்கள்ல வணிக சிலிண்டருக்கான தட்டுப்பாடு மிக அதிகமாகும் சூழல் உருவாகி இருக்கிறது. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.